ஸோ எல்லாருமே மென்சுரேஷன் சாப்டரை எப்படி ஈஸி சம்மெல்லாம் போடுறது அப்படின்ட்டு வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால தான் மென்சுரேஷன் எடுத்து ரிவைஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதுவும் சிம்பிளாக சொல்லித்தரதுக்காக இந்த வீடியோஸ் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ரேடியஸ் ஹைட் எதுக்கு சிலிண்டருக்கு ரேடியஸும் ஹைட்டும் கொடுக்கல, ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ மைண்டில் ஸ்டோர் ஆகி இருந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வரணும். ஸோ சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு. அடுத்து ரேடியஸும் ஹைட்டும் என்னன்னு கேட்டிருக்குறாங்க. அவங்க தான் கொடுக்கலையே, ரேஷியோவில் தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சிஎஸ்ஏ என்னது 2πRh. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 5500 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆரும் தெரியாது, ஹெச்சும் தெரியாது. ஆரும் ஹெச்சும் எதில் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆரும் ஹெச்சும் 5:7 அப்படின்னு உங்களுக்கு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 5h/7 இதை கொண்டு போய் எங்கே போடணும், உங்களோட இந்த ஃபார்முலாஸில் போடணும். ஸோ 2 பைக்கு 22/7, ஆருக்கு வேல்யூ என்ன 5h/7 இன்ட்டு ஹெச் 5500. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச் கிடைக்கும். இங்கே இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் ஸ்கொயர்டு கிடைக்கும். பட் பேலன்ஸ் நம்பர் எல்லாம் ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயருக்கு ஒரு 5 போயிடும், 7க்கு ஒரு 7 போயிடும். ஸோ 35, 5 7s 35. இந்த ஹெச்சை கொண்டு போய் எங்கே போடணும், இந்த ஆரில் போடணும். அப்போ ஆரில் போடும்போது உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும், 5 × 35/7. அப்போ கேன்சல் பண்ணும்போது 25. ஹெச் வந்து 35 சென்டிமீட்டர், ஆர் வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம் முடிச்சது. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். சாலிட் அயன் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் அயன் சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் கொடுத்துட்டாங்க 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு. அடுத்து இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 5/6 ஆஃப் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎஸ்ஏ வந்து 1848ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 1848. உங்களோட சிஎஸ்ஏ என்னவாமா 5/6 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ். ஸோ 5/6 ஆஃப் ஏ டிஎஸ்ஏ. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, டிஎஸ்ஏ உங்களுக்கு நமக்கு தெரியும் 1848. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணினீங்கன்னா உங்களோட சிஎஸ்ஏ இந்த 1540ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ ஆஃப் எ சிலிண்டர். இது வந்து பேஜ் நம்பர் 273ல் ஒரு சிலிண்டருக்கு சிஎஸ்ஏக்கும் டிஎஸ்ஏக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2πr² கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட டிஎஸ்ஏ மைனஸ் சிஎஸ்ஏ வந்து எவ்வளோ, ஸோ இதிலேருந்து மைனஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 308 கிடைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2πr², இந்த டெஃபினிஷன் படி. இப்போ 2πr² வந்து 308னா இப்போ பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆரோட வேல்யூ 7 மீட்டர். இந்த ஆரோட வேல்யூவை கொண்டு போய் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கொண்டு போய் சிஎஸ்ஏல போட்டிங்கன்னா உங்களோட ஹைட் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ சிஎஸ்ஏனா 1540, சிஎஸோட ஃபார்முலா என்ன 2πRh. ஸோ இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெச்சோட வேல்யூ என்ன 35 மீட்டர். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் லென்த் ஆஃப் எ ஹாலோ வுட்டன் லாக். ஸோ உங்களுக்கு தெரியும் ஹாலோ வுட்டன் லாக்னா ஸோ இன்னர் சிலிண்டர் அப்பர் சிலிண்டர் வரை என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஸோ இப்போ இங்கே நடுவிலேருந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ் உங்களுக்கு 16 சென்டிமீட்டரும் லென்த் உங்களுக்கு 13 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதோட திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ இன்டர்னல் ரேடியஸ் வந்து உங்களுக்கு என்னது 16லேருந்து 4 மைனஸ் பண்ணினா 12 வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் இட்ஸ் டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நமக்கு பெரிய ஆர் வந்து 16, ஸ்மால் ஆர் வந்து 12, ஹைட் வந்து 13. அப்போ நம்மளோட டிஎஸ்ஏ ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக வேலை. So 16 plus 12, the 16 minus 12 plus 13. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன, 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர்.
ஸோ அவ்வளோதான் தேர்ட் சம் முடிஞ்சது. PQ ஆர் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. Q வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நெக்ஸ்ட்டு PQR வரைஞ்சாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, PQRை QRை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறாங்க, PQ பொறுத்து ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். அந்த கோனுக்கு கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடலாம், கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து QR வந்து உங்களுக்கு 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, PR வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து உங்களுக்கு 20 டிகிரி, சரி அதோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டர். இப்போ PR தெரிஞ்சிச்சு, QR தெரிஞ்சிச்சு. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி PQ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ PQ is equal to root of 20 squared minus 16 squared is equal to PQ வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோன் கிடைக்கும்ல, அதோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ கோனோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA உங்களுக்கு என்னது πRL. QRF பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது R வந்து 12 சென்டிமீட்டர், L வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா πRL ஃபார்முலாவில் 240, பைக்கு வேல்யூ போட வேணாம், பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் போடும்போது PQ பேஸ் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது R வந்து 16 ஆயிரும். ஸோ பை இன்ட்டு 16 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து 20 ஆயிரும். இதை மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 325 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSA ரொட்டேட்டட் அபவுட் QR தான், PQ தான் பெருசு, எதை விட QRை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது. ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க, 4 person live in a conical tent. ஸோ ஒரு டென்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 4 person இருக்கிறாங்க. அவங்களோட ஹைட்டு ஸ்லாண்ட் ஹைட், அதாவது டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 19 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இஃப் ஈச் பர்சன் இருக்க 22 மீட்டர் ஸ்கொயர்ட் ஆஃப் த ஃப்ளோர். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஏரியா 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஸோ ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, டென்ட்டோட ஹைட்டு. ஸோ இப்போ இங்கே பேஸ் ஏரியா நமக்கு 22 சென்டிமீட்டர் பர் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர்ட். பேஸ் ஏரியாஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்ட். பை வந்து உங்களுக்கு 22/7. ஆர் வந்து என்னது, ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க, 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களோட ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூவை, சரி ஆர் ஸ்கொயர்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 7/22 ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 28. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2√7. ஸோ உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்னது 2√7. இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், H is equal to L squared minus R squared. இதில் L வந்து ஸ்லாண்ட் ஹைட் 19 சென்டிமீட்டர் தெரியும், R இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ 19 ஸ்கொயர் மைனஸ் 2√7 த ஹோல் ஸ்கொயர். இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், H is equal to 18.25 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 6th சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேர்ள் வந்து பர்த்டே கேப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறான். இதில் ஒரு ஷீட் பேப்பரில் 5720 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ஷீட்டில் பர்த்டே கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணான். எத்தனை கோன்ஸ் வந்து அவள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேடியஸ் 5ஆகவும் ஹைட்டு 12ஆகவும், அந்த கோன்ஸ் ரேடியஸ் வந்து 5ஆகவும் ஹைட் வந்து 12ஆகவும் இருக்கும்போது எத்தனை பர்த்டே கோன் வந்து அந்த பொண்ணு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஸ்லாண்ட் ஹைட் இல்லை, ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், L is equal to H squared plus R squared root. ஸோ இதில் உங்களோட ஆரோட வேல்யூ என்ன 5ஐயும் ஹெச்சோட வேல்யூ என்னது 12ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 13 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இந்த கேல்குலேஷன்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கேப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு டோட்டல் ஏரியாவில் 1 கேப்போட ஏரியாவை டிவைட் பண்ணிங்கன்னா ஹவு மெனி நம்பர்ஸ்ன்னு கிடச்சிடும். ஸோ உங்களோட டோட்டல் ஏரியா 5720. ஏரியா ஆஃப் த 1 கேப்புக்கு என்னது, ஒரு கேப்புக்கு ஏரியா என்னது பை RL. அப்போ பை ஆர் வந்து உங்களுக்கு என்னது 5, L வந்து என்னது 13. இதை நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னது 28. ஸோ நம்பர் ஆஃப் கேப் 28 கேப்ஸ். ஸோ வேர்டிங்ஸ் எழுதிக்கோங்க.
நம்பர் ஆஃப் கேப்ஸ் கேன் பி மேட் 28. இப்போ 7th சம்மில் த ரேஷியோ ஆஃப் த ரேடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டூ ரைட் சர்க்குலர் கோன், 2 கோன் இருக்குதாம்மா. ஒரு கோன் வந்து ஸ்மால் கோன். அப்போ ஸ்மால் கோன் இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸ்மால் கோனுக்கு வந்து 6ன்னு வச்சிட்டிங்கன்னா லார்ஜ் கோனுக்கு வந்து 3R என்ன கொடுத்துருக்காங்க. 3 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன், ஹைட் ஆஃப் த ஈச் கோன். ரெண்டுத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, 2 கோனுக்குமே ஹைட் என்னது 3 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் என்ன, அதோட 3 டைம்ஸ். ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் R, அதோட 3 டைம்ஸ் தான் என்னது ரெண்டுத்துக்குமே ஹைட். ஸ்மால் கோனுக்கும் லார்ஜ் கோனுக்கும் ஹைட்டு 3R. இப்போ உங்களுக்கு ஆரும் ஹைட்டும் தெரிஞ்சதுன்னா எதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸ்லான் ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன் ஸ்லான் ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே இது ரெண்டும் யூஸ் பண்ணி L = h² + r² ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இதுக்கு R√10 வரும். இந்த Lக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் 3R√2 வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு πRL வந்தாச்சு. இதை வச்சு உங்களோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 கோனுக்கும் πRL போட்டிங்கன்னா R1R, L1 வந்து R√10. அதே மாதிரி இந்த சைடு R2 வந்து போட்டிங்கன்னா லார்ஜ் கோனுக்கு 3R, L வந்து 3R√2. இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், பை கேன்சல் ஆயிரும், R கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு R இங்கே ஒரு R கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களோட வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ √10 வந்து √5 × √2ன்னு எழுதலாம். இங்கே வந்து 3 × 3 9√2. இப்போ √2 கேன்சல் பண்ணிவிட்டு √2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ √5:9. 8th சம் வந்து ஸ்பியரோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் 25% இன்க்ரீஸ் பண்ணினா அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். சர்ஃபேஸ் ஏரியாஸ் = 4πr² அப்படின்னு தெரியும். சரிங்களா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவங்க 25% இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு எந்த டேட்டாஸும் கொடுக்கல. ஸோ ஆரோட வேல்யூ 100% இருக்கும்போது 10,000 4π. நெக்ஸ்ட்டு அதே சர்ஃபேஸ் ஏரியா 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆகும்போது ஆறு எவ்வளோ ஆகும், 25% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 4π 125² இப்போ 125 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 15,625 4π. இப்போ பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் என்னதுன்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் 15,625லேருந்து 10,000 சப்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், போது உங்களுக்கு 5,625 கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ் கேட்டதுனால 100ஆல் டிவைட் பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்னது 56.25% கிடைக்கும். 9th சேஃப் பார்த்திங்கன்னா ஹாலோ ஹெமிஸ்பியர். அப்போ ஹாலோ ஹெமிஸ்பியர்னால் எப்படி இருக்கணும், ஹெமிஸ்பியர் வரைஞ்சாச்சு. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ். ஸோ இந்த டயாமீட்டர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் வெளியில் உள்ளது, எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டயாமீட்டர் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த வெசலுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்லாத்துக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, TSA. ஸோ TSA ஃபார்முலா பை 3R² + R². பெரிய ஆர் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ், ஸ்மால் ஆர் வந்து இன்டர்னல் ரேடியஸ். இங்கே உங்களுக்கு டயாமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கே வந்து ஆர் வந்து 28 இருக்குது. ஸோ 14 ஆகிடும். இங்கே 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஸ்மால் ஆர் வந்து உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக வேலை. 3R க்கு 14² + 10². இதை ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 22/7 × 588 + 100. இதை ஆட் பண்ணி 7 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 2162.16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் TSA. இப்போ என்ன பண்ணணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, per சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 0.14. அப்போ நமக்கு கிடச்சிருக்க TSAன 2162.16.
அப்போ உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ 2162.16 இன்ட்டு 0.14. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அதுதான் உங்களோட காஸ்ட். அப்போ எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்? 302.72 பைசே. ஸோ ரெக்கார்டு காஸ்ட் இஸ் 302.72. 10th சம். ஒரு லேம்ப் இருக்குது. அந்த லேம்ப் வந்து என்ன சேஃபில் இருக்குது? ஃப்ரஸ்டம் சேஃபில் இருக்குது. அடுத்து இந்த லேம்புக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரஸ்டமும் இல்லை, மேலே டாப் பார்ட்டையும் சேர்த்து பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆஃப் த லேம்ப். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுத்தாங்க? 2 rupeesன்னு கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ரஸ்டமுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மேலே இருக்கிற சர்க்கிளுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ ரிக்வயர்டு என்னது? நமக்கு CSF ஃப்ரஸ்டம் ப்ளஸ் சர்க்கிள் ஏரியா. ஸோ CSF ஃப்ரஸ்டம் ஃபார்முலா என்ன? பை ஆர் ப்ளஸ் RL. நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர்டு. இப்போ நமக்கு ஸ்மால் ஆர் படத்துலேயே கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஆர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் ஆர் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? எல் தேவை. எல் வந்து நமக்கு சொல்லலை. அப்போ நம்ம எல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லோட ஃபார்முலா என்ன? ஸோ எல்லுக்கு ஃபார்முலா என்ன? H ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூ தெரியும். நமக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக வேலை. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா எல்லோட ஆன்சர் 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இங்கே ஃபைண்ட் அவுட், இங்கே எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக. பையோட வேல்யூ 12 ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல், எல்லோட வேல்யூ 10, இங்கே பை 6, ஸ்மால் ஆர் வேல்யூ 6. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 216 பைன்னு கிடைக்கும். பைக்கு வேல்யூ 22/7 போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4752/7. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 678.86 சென்டிமீட்டர். உங்களோட ரிக்வயர்டு ஏரியா என்ன சொல்லியிருந்தாங்க? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 2 rupees. அப்போ நமக்கு கிடச்சிருக்க ஏரியா எவ்வளோ? 678.86. ஸோ காஸ்ட் நமக்கு என்ன? 678.86 இன்ட்டு 2. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்டு காஸ்ட் கிடச்சிடும். எவ்வளோ? 1357.72. ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போடுங்க. கேன்சல் பண்ணி காமிங்க. சைடில் ரஃப் ஒர்க் எடுத்து ரிவிஷன்னால் நான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஆன்சர்லாம் எழுதிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் போடுங்க, ரஃப் ஒர்க் எழுதுங்க.